அன்புள்ள மக்களே, நான் உங்கள் ரஹமத்துல்லா. அன்புள்ள மக்களே, இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது விஷயம் இருக்குது. அதே சமயம் வேலைவாய்ப்பு கிடைச்ச ஃபீல்டில் பார்த்திங்கன்னா, அவங்க அந்த வேலைவாய்ப்பை சரியாக சர்வே பண்ண முடியாமல் வேலைவாய்ப்பு இழந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறலாம் பார்க்குறோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம்னு பார்த்திங்கன்னா, உள்ளுக்குள்ளே நிறைய பாலிடிக்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ மருத்துவ பிரதிநிதிகள், அதாவது மெடிக்கல் ரெப் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் டீலர்ஸ் வச்சுருப்பாங்க. டீலர்ஸ் இருக்கும்போது ரெப்பு அந்த போட்டு டீலர்ஸ் மூலமாக டாக்டர்ஸ்க்கு மெடிசன் சப்ளை பண்ணிவிட்டு பேமெண்ட் கலெக்ஷன் பண்ணுறது அப்படி இருப்பாங்க. சில கம்பெனிகள் போனால் டீலர்ஸே வச்சுக்குவாங்க. அப்புறம் ரெப்பு தனியாக எடுத்து ட்ரிப்பு வேலைக்கு எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எடுக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டைரெக்டாக நீங்கள் கம்பெனிக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ண சொல்லுவாங்க. வாட்ஸ்அப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க கொரியர் இந்த டாக்டர்ஸுக்கு மெடிக்கல்ஸு இதுக்கெல்லாம் அனுப்பிடுவாங்க. அப்புறம் நமக்கு இந்த 30 days 40 daysக்கு அப்புறம் சேல்ஸ் பேமெண்ட் கலெக்ஷன் நம்மளே பார்த்துட்டு பேமெண்ட் கலெக்ஷன் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுக்க சொல்லிடுவாங்க. நம்மளும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்டை பல வகையில் சேல் பண்ணிடுறாங்க. ஒன்று டீலர்ஸ் வச்சுருக்காங்க. இன்னொன்று நம்ம டேரெக்டாக ரெப்பு மூலமாக பார்த்திங்கன்னா டேரெக்டாக இப்போ ஆர்டர் காப்பி அனுப்ப சொல்லி ஸ்டாக்கை கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. அப்போ ரெண்டு விதமான கஸ்டமர் பார்த்துக்கிறப்ப எல்லா கஸ்டமரும் கவர் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பிடுறாங்க. இப்போ இதில் ரெப்புங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்ன செய்கிறாங்க, என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, டார்கெட் கொடுக்குறாங்கல்ல, மந்த்லி டார்கெட் அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, இயர்லி டார்கெட். இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, டீலருக்கு ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் டாக்டர்ஸு மெடிக்கல்ஸு கஸ்டமரில் இருக்காங்கன்னா, அதில் ரெப்பு தான் ஆர்டர் எடுக்கிறாங்க. ரெப்பு எடுத்தாங்கன்னா அந்த ஆர்டர் டீலர் சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. ஆனால் இந்த கம்பெனி உஷாராக என்ன பண்ணுதுன்னா, டீலர் போகக்கூடிய சேல்ஸை ரெப்பு கணக்கில் கொடுக்காம அது செப்பரேட்டாக அது கம்பெனி கணக்கிலே வச்சுக்கிட்டு, செப்பரேட்டாக நீங்களும் நான் தனியாக ஆர்டர் எடுக்க சொன்னேன்ல, அதை நீங்கள் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்மளும் எடுத்து அனுப்புகிறோம். அப்போ இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கேட்டால், சேல்ஸில் இன்க்ரீஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக சேல்ஸ் எடுனா இருக்கிற கஸ்டமர்கிட்ட நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் சேல்ஸ் எப்படி வரும்? சேல்ஸு அப்படி இருந்துமே பர்சனல் கான்டாக்ட் வச்சு நிறைய சேல்ஸ் எடுத்துமே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ண முடியாதனால பார்த்திங்கன்னா, அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணி கம்பெனி வேலையை விட்டு தூக்கிட்டு அப்புறம் அந்த மாத சம்பளத்தை கூட கொடுக்காம அடுத்த கம்பெனியை விட்டு வெளியேற சூழ்நிலையை கம்பெனிகளே உருவாக்குறாங்க. இதே மாதிரி டீலர்ஸுக்குள்ளும் பார்த்திங்கன்னா, அவங்க செப்பரேட்டாக கம்பெனிக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய டீலிங்கில் சேல்ஸ் பண்ணிவிட்டு அந்த சேல்ஸை ரெப்புங்களுக்கு அந்த சேல்ஸை கொடுக்காம நான் ப்ரொமோட் பண்ணுறது உழைப்பெல்லாம் ரெப்புங்களோட உழைப்பு இருக்குது. ஆனால் அந்த ஆர்டர் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அதை கம்பெனி கணக்கில் காட்டிக்கிட்டு ரெப்புங்களுக்கு கணக்கில் சேல்ஸ் காட்டாமல் இப்படிலாம் சிரமப்படுறாங்க. அப்புறம் டேரெக்டாக நீ எடுன்னு சொல்லிட்டா டேரெக்டாக எத்தனை பேர் எடுக்க முடியும்? இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸு நம்ம ப்ரொமோட் பண்ணுவோம், இவங்க ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இந்த சேல்ஸ் எடுத்துடுவாங்க. அப்போ இங்கே இருக்கிற கஸ்டமர்கிட்ட இருந்து தானே ஆர்டர் வரும், வேறு எந்த கஸ்டமர்கிட்ட ஆர்டர் வரும் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சுக்காமல் இப்போ இந்த சூழ்நிலை வரும்போது பார்த்திங்கன்னா, நிறையா இளைஞர்கள் மெடிக்கல் ரெப் வேலையில் வேலைகள் குறைக்கிறாங்க. குறைக்கிறதோட நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ரெப்பு இல்லையே ஒரு டிஸ்ட்ரிக்டில் ரெப்பு இல்லைனாலே பிரச்சனை இல்லை, நான் டீலர் மூலமாக என்னுடைய ஸ்டாக்கை விற்றுக்குவேன், சேல்ஸ் எடுத்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருது. இன்னொன்று ஆன்லைன் பண்ணிட்டாங்க எல்லாமே. இப்போ எந்த மருந்தாக இருந்தாலும் நேரடியாக அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா வீட்டுக்கே வருது அப்படிங்கிற சூழ்நிலை வருது. அப்போ வேலையாட்களே குறைக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைகள்லாம் நம்மளுக்கு உருவாக்கும் போது மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறவங்க படித்த இளைஞர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக உழைச்சிட்டே தான் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் அடுத்த எந்த நிலையை எட்ட முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நல்ல கம்பெனிகள் இருக்குது. நான் வரக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து நான் வீடியோ போடுறேன், அதில் பாருங்கள்.
அதில் அந்த கம்பெனிகள் வந்து அதில் வந்து நீங்கள் 15 வருஷம் உழைப்பு போட்டதுக்கு ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உழைப்பு போட்டு நம்ம வந்து டீம் ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாமல் லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிடும். நம்ம நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பில் நம்ம வாழ்வோம் அப்படிங்கிற விஷயத்த நான் தெரியப்படுத்திக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.